அழித்து விட்டு நாங்க என்ன இழிச்ச வாயினுங்களா? உங்க நாட்டு பெண்கள் இந்த சபையில் ஆடுவது உங்களை பார்த்தாவே எங்களால சகிக்கல. உங்க நாட்டு பெண்கள் வந்து ஆடனா யார் பார்ப்பது? உங்க நாட்டு பெண்களே தேவையில்லை. தேவநாட்டு மங்கையாக இருக்க வேண்டாம். ஆடனா இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவநாட்டு மங்கையா? ஒரு நிமிடம் அழைத்து வருகின்றேன். அது உன்னால அழைத்து கொண்டு வர முடியுமா? ஒரு நிமிடம் போதும். ஒரு நிமிடம் அழைத்து வருகின்றேன். அப்பா உங்க தவத்தை கெடுக்க வந்தவன் சண்டாளி. என் தவத்தை கெடுக்க வந்தவளா? எந்த நாட்டை சேர்ந்தவள்? இவள் பெயர் என்ன? ஆனா தேவரசன் முன்னிலே ஊர்வலசனை பேர்த்து விட்டது. இவள் அனுப்பது யார் என்று தெரியவில்லையா? எப்பொழுது என் தவத்தை கெடுக்க வந்தாலோ இந்த பெண்ணை நாம் சும்மா விடக்கூடாது. இவள் யார்? இவள் அனுப்பிய தலைவன் யார்? இவள் பெயர் என்ன என்று இந்த சபையிலே தெரிய வேண்டும். விடாதே அவளை. ஊர்வசி வேறு அம்பு மட்டும்தான். நீ உன்னை ஏறியது இந்த தேவர்கள். உன்னை யார் அனுப்பியது உண்மையை சொல்லிவிட்டால் விட்டு விடுகின்றேன். இல்லை என்றால் ஆடல் பாடல் அபிநயத்துடன் சொல்ல வேண்டும். அனுப்பிய தெரியவில்லை. உன்னை மட்டும் ஆயத்தை பிடித்துக் கொண்டு கட்டி கலைகின்றார். அவளை அனுப்பியது தெரியவில்லை.
காப்பாற்ற நான் வந்தேன். என்னை காப்பாற்ற யாரும் வரவில்லை. இருந்தாலும் இருக்கட்டும். இந்த மாபெரும் சபையிலே பெண்ணோடு இருக்கின்றார். அவளோடு சென்று தஞ்சை வளைவோம். அம்மா அம்மா என் தங்கத்திலே அடக்கமாகிவிட்டால் விட்டு விடுவனா? விடமாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். இது வரைந்து உன்னை யார் காப்பாற்றினார்கள்? நான் மாட்டேன். தேவர்கள் சூழ்ந்த சபையிலே அவமானம், கேவலம், வெட்கம். தேவர் மூவரன் பாராமலே எங்களை அழிய நிர்மாணித்தீங்களே, இதுவும் தேவை, இது மேற்கொண்டு தேவை. இதற்கெல்லாம் காரணம் ஊர்வசி ஓடுகின்றார். விடமாட்டேன். என்னப்பா என்ன காரியம் செய்தார்? நான் என்ன காரியம் செய்தேன்? தேவர்கள் சூழ்ந்த சபையிலே உடன் பிறந்த உன் அண்ணனை கை நீட்டி அடித்து அவமானப்படுத்தி விட்டாயே. மகா கேவலம், மகா கேவலம். உன்னை மன்னித்தேன். அப்பா அண்ணன் அடிச்சிட்டேன், தெரியாம அடித்து விட்டேன். அவன் செஞ்சது தவறு என்று அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்க வேண்டுமா? ஒரு காலமும் ஒரு பொழுது மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் தவறு செய்தால் அவனை நான் அடித்தேன். ஒரு மாபெரும் சபையில் ஒரு பெண்ணை அழைத்து வந்து மாட்டை அடிப்பது போல அடிக்கின்றார். இது சரிதானா? இது முறைதானா? நியாயமா? அண்ணவள் செய்தது என்னவென்று உனக்கு தெரியுமா? நான் சிவனை குறித்து தவறு செய்யும் போது என் தவத்தை கெடுக்க வந்தவள் என்றவள். அவளுக்கும் பரிந்து ஆயிரம் செய்திருக்கட்டப்பா. மாபெரும் சபையில இழுத்து வந்து அடிப்பது அதை கேட்க நீ யார்? தண்டனை கொடுப்பது என்ன இஷ்டம்? தவறு செய்தவா அவள். மகளே நான் சொல்கிறேன், தந்தை சொல்கிறேன், மன்னிப்பு கேள். வாயை மூடுங்கள். உங்களுக்கு என்ன புத்தி பேர் எடுத்து விட்டதா என்ன? ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அந்த பெண்ணின் என்னிடம் வந்து தஞ்ச புகுந்தாள். நான் என்ன தவறு செய்தான் அவனை அடித்தேன். ஒரு காலமும் ஒரு பொழுதும் மன்னிப்பு கேட்க முடியாது. என்ன ஆணவம் உனக்கு? மகள் என்ற காரணத்தால் உன்னை இதுவரையில் விட்டு வைத்தேன். மகளே உன் தந்தை கேட்கின்றேன், யாரோ ஒரு பெண்ணுக்காக தந்தையை பகைத்துக் கொள்ளாதே. என் தயவு இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. அப்பா, உங்கள் தயவும் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று உரைக்கின்றீரா? ஆமா அப்பா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. உங்கள் தயவும் இல்லாமலும் என் அண்ணன் மணிகண்டன் தயவும் இல்லாமலும் நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். இதுவே சத்தியம்பா. வாழ்ந்து காட்டுவாயா? உண்மையாக